அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். விளையாட்டா பார்க்கணும் சொன்னவர் யாருன்னு வந்து பார்க்கணும்னா உதயநிதி ஸ்டாலின். வெங்காயம் சமீபத்தில் வந்து இந்த வெங்காயம் சொல்லிச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னது வந்து அது சொல்லக்கூடாதான். இதுல ஏன் வந்து மதத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு. இந்த வெங்காயத்துக்கிட்ட ஒன்று சொன்னோன்னு நினைக்கிறேன். விளையாட்டா பார்க்கறது நம்ம நாடு மட்டும்தான். இதே இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் மேட்ச்ல பாகிஸ்தான் தோத்த உடனே அவன் நாட்டுக்கு போல அவன் யூகேல போய் உட்காந்துருந்தான். மக்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஆனா நம்ம நாடு தோத்தா கூட நாம வந்து என்ன சிரிச்ச முகத்தோட வந்து வரவேற்றோம். அப்போ விளையாட்டா யார் பார்க்கறது? நம்ம ஊரு நம்ம நாட்டு மக்கள். அரசியல் யாருங்க பண்றாங்க? இவர் அரசியல் பண்றாரு. எம்பி எலெக்ஷன் வரப்போது இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியர்களை திசை திருப்புறதுக்கோசம் இது போடுற ஒரு நாடகம். இந்த வெங்காயம் எல்லாம் தெரிஞ்ச முனிவர் இல்லையா? மக்கள் சிந்திங்க. இப்போ ஆஸ்கார் அவார்டு வந்து ஏஆர் ரஹ்மான் போய் வந்து வெளிநாட்டில் வாங்கினாரு. வெளிநாட்டில் வாங்கும்போது அவர் சொன்னது என்ன? எல்லாம் புகழே இறைவனுக்குன்னு சொன்னார். அப்ப நம்ம நாடே வந்து கொண்டாடிச்சு. அப்ப அந்த நேரத்தில் வந்து சொல்லியிருக்கலாமே, ஏன் இவர் இறைவனை சொன்னாரு? கடவுள் சொல்லியிருக்க வேண்டியது தானே? ஏன் பகவான் சொல்லியிருக்கலாமே? அங்கெல்லாம் எதுவுமே இந்த வெங்காயம் சொல்ல. ஆனா ஒரு ஸ்டேடியத்துல வந்து பாகிஸ்தான்ல சேர்ந்த ஒரு வீரர் தோற்று போய் ஜெய் ஸ்ரீராம் சொன்னது இவருக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. மக்கள் சிந்திங்க. இவங்க எப்படியெல்லாம் ஓட்டு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதுல மீடியா இதை வச்சு வந்து ஒரு டிபேட் நடத்துறாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு திமுக இருக்கிற எத்தனை பேர் ஊழல் பண்றாங்க? எவ்வளோ ரைடு? அதை பத்தி ஒரு டிபேட்டாவது யாராவது எடுக்கிறாங்களா? அப்ப மீடியா யார் கண்ட்ரோல்ல இருக்குது? திமுக கண்ட்ரோல்ல இருக்குது. இதை கேட்கறதுக்காக யாராவது திராணி இருக்குதா? நான் எல்லா மீடியாக்காரங்களையும் சொல்லல. தயவு செய்து மக்கள் மீடியாவை பார்க்காதீங்க, இந்த டிபேட்டை பார்க்காதீங்க, இந்த நியூஸ் பேப்பரை படிக்காதீங்க. கடைசியா ஒன்று சொல்றேன். இந்த வெங்காயம் இப்ப சமீபத்தில் வந்து நடிகர் விஜய் படம் ரிலீஸ் ஆக போகுது. அவங்களுடைய ரெட் ஜெயினுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சீனு காட்டுறாரு. சிறப்பு காட்சி போடக்கூடாதா? இத்தனை மணிக்கு முடிக்கணுமா? ஏன் கொள்ளடிக்க முடியல? மற்ற படம் நீ 4 மணி 3 மணிக்கெல்லாம் காட்சி போடும் போது ஏன் இந்த படத்துக்கு தட? இப்ப இதுல இருந்து தெரியுதா யாரை வச்சு யாரு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? என்ன கேட்டா ஜெய் ஸ்ரீராம் சொன்னது எந்த விதத்தையும் தவறு கிடையாது. இது நாடு சம்பந்தப்பட்டது. எந்த நாடு கிட்ட தோத்தாலும் நான் ஒத்துப்பேன். ஆனா பாகிஸ்தான் கிட்ட தோத்தா அவன் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? அவன் நம்பிக்கை இல்லாத நாடு. எந்த நேரமும் தான் நம்ம முதல குத்தக்கூடியவன். அதனாலதான் அவன் மேல வந்து அவன் நாட்டு மக்கள் நாங்கெல்லாம் வெறுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்தியாவில் எவனா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னா அவனுக்கு வந்து உள்ள தள்ளி போடுங்க. என்ன கேட்டா எல்லா இஸ்லாமியர்களும் இதை வரவேற்பாங்க. எல்லாருக்கும் வந்து அந்த உணர்வு இருக்குது. ஆனா இவனை மாதிரி அரசியல் குழப்பம் நடத்துறவனுக்கு மதம் இந்த இதெல்லாம் வந்து கிடையாது. பிரிவினை ஏற்படுத்துறதுக்கோசம் இந்த மாதிரி வெங்காயங்களை பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. மக்கள் சிந்திங்க. ஜெய்ஹிந்த். நடித்தும் ஆனந்தம், மாப்பிளை துடித்தும் ஆனந்தம், அடதங்கை கல்வா கொடுத்து கட்சியை மடிப்பதும் ஆனந்தம், குடும்பம் பெருத்தால் ஆனந்தம், கொள்கை சிறுத்தால் ஆனந்தம், அட அண்ணாமலைக்கு தெரியாமல் அளிக்கும் கமிஷன் ஆனந்தம், ரம்ஜான் சூப்பானந்தம், கிறிஸ்துமஸ் கேக் ஆனந்தம், கண்ணே ஒளிஞ்சு தின்னும் பெருமாள் கோயில் புளியோதரை ஆனந்தம், ஆனந்தம் நைனா கொடுத்த மகளின் நடிப்பும் ஆனந்தம்.